Hello students, composition of three functions na என்னன்னு பார்க்கலாம். A, B, C, D னு 4 sets எடுத்துக்கிறோம். Let F is from A to B, G is from B to C, H is from C to D னு 3 functions எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ அதை தான் நம்ம இங்கே ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ABCDன்னு 4 sets எடுத்தாச்சு. அண்ட் FGH வந்து 3 ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. நமக்கு ஜென்ரலாகவே காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியும். 2 ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு நியூவாக ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எஃப்க்கும் ஜிஏயும் நம்ம கம்பைன் பண்ணோன்னா ஜிஎஃப்னு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஜிஐயும் ஹச்சையும் கம்பைன் பண்ணோன்னா ஹச்ஜின்னு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதாவது ஏ டு பி, பி டு சியை கம்பைன் பண்ணோன்னா ஏ டு சியை கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி பி டு சி, சி டு டி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா பி டு டி நமக்கு கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இதை தான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் இது எப்படி இருக்குன்னா ஏ டு பி, பி டு சி, சி டு டின்னு இருக்குது. ஸோ ஏ டு டி கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு இன்னொரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் எஃப்ஐயும் ஜிஐயும் கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹச்சோட கம்பைன் பண்ணாலும் நமக்கு ஏ டு டி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஹச்சையும் ஜிஐயும் கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எஃப்போட கம்பைன் பண்ணாலும் நமக்கு ஏ டு டி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. என்னது? ஹச் ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல்ஸ் ஹச் ஆஃப் ஜிஎஃப். ஸோ ஹச்ஜிஎஃப் ஃபஸ்ட் கம்பைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து எஃப்போட கம்பைன் பண்ணாலும் சரி, இல்லைனா ஜிஎஃப்பை ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹச்சோட கம்பைன் பண்ணாலும் சரி, நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் மீன் பண்ணுது. ஸோ காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் 2 ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 3rd ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணுவோம். அது அப்படி கம்பைன் பண்ணுறது தான் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, composition of function is not commutative. So commutative-னா என்னன்னு தெரியும்? a plus b equals b plus a-னு தெரியும். இங்க composition of function is not commutative. That means f composite g is not equal to g composite f. ஓகேயா? ஸோ இதோட மீனிங் இதுதான். அதே மாதிரி composition of 3 functions is always associative. ஸோ associative-னா என்னன்னு தெரியும்? a plus b plus c equals a plus b plus c. அந்த bracket terms மட்டும் மாறும். கரெக்டா? ஸோ தட் இஸ் இங்கே காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் அசோசியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் h. ஸோ ஃபர்ஸ்ட் g காம்போசிட் ஹெச்சை கம்பைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த f-ஓட கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி தான் f காம்போசிட் g ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம். இதை கம்பைன் பண்ணோட்டி ஹச்சோட கம்பைன் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேயா? ஸோ காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.